நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோயில் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாலிகண்டபுரம் வாலீஸ்வரர் கோயில். வலாம்பிகை சமேத வாலீஸ்வரர் ரொம்ப விசேஷமான கோயில். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, ஸ்ரகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாம்னியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை நீங்கள் போய் சேவிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அப்படின்றது தான் ஐதீகம். ஏன்னா வாலி அவருக்கே இந்த கோயிலில் தான் அவர் வேண்டின காரியம் கைகூடுனது. என்ன அப்படின்னா, நிறைய கோயில்கள் அவர்கள் வேண்டி, அதாவது எனக்கு எதிராக போரிலும் சரி வாழ்க்கையிலும் சரி எவர் ஒருவர் நின்றாலும் அவருடைய பலம் என்னை சேர்ந்து விட வேண்டும் அப்படின்றது அவர் வைத்த கோரிக்கை. அது இந்த கோயிலில் அந்த கோரிக்கையை வைத்து இங்கிருந்த ஈஸ்வரன் தான் அவருக்கு அதை பூர்த்தி செய்து தந்தார். எதிரி தனக்கு எவர் தோன்றினாலும், அது போராக இருந்தாலும் அன்றாட வாழ்க்கையாக இருந்தாலும், அவருடைய பலம் பாதி பலம் தனக்கு சேர்ந்து விட வேண்டும் அப்படின்றது அவருடைய கோரிக்கை. அதனால தான் இங்கே இந்த கோயிலுக்கே வலீஸ்வரன் கோயில், வாலிகண்டபுரம்னு இந்த ஊருக்கும் பேர். அதனால தான் ராமாயண காலத்தில் ராமரே மறைந்திருந்து வாலியை தாக்கினதாக ஒரு ஐதீகமும் உண்டு. அந்த அளவுக்கு இந்த கோயில் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். இந்த கோயிலில் தனி சிறப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா எக்கச்சக்கமான சிறப்புகள் உண்டு. அதில் முக்கியமான சிறப்பு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய வடக்கு நோக்கி காட்சி அளிக்கின்ற தண்டாயுதபாணி முருகர். நீங்கள் பழனி போனாலும் முருகர் மேற்கு நோக்கி தான் நமக்கு காட்சியளிப்பார். ஆனால் இந்த ஒரு கோயிலில் தான் முருகருக்கு சேவை அப்படின்னா அது வடக்கு நோக்கி நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு சேவை. தனி அற்புதமான ஒரு சேவை. வேறு எந்த கோயிலுமே அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இது ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த முருகரை நம்ம பார்த்து கொண்டு சேவித்து கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் இந்த கோயிலில். அதுக்கு அப்பாற்பட்ட இங்கே ஜேஷ்டாதேவி உண்டு. ஜேஷ்டாதேவி நம்ம எவர் ஒருவர் போருக்கு சென்றாலும் ஜேஷ்டாதேவியை சேவித்து வேண்டி வணங்கி செல்கிறார்கள் அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் காரியம் கைகூடும். அவர் வெற்றி அடைவது உறுதி அப்படின்றது ஒரு நாம் கண்கண்ட ஒரு உண்மை. ஜேஷ்டாதேவி அப்படின்றது ரொம்ப அரிய ஒரு சிற்பம். இன்றைக்கி எல்லா கோயில்லையும் கிடையாது. ரொம்ப குறிப்பிட்ட ஒரு சில கோயில்களில் மட்டுமே நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த ஜேஷ்டாதேவி. அதாவது நிறைய பேர் சொல்கிறது முதன்மை மூதேவின்னு சொல்லுவாங்க. அது தவறு. ஸ்ரீதேவிக்கு மூத்தவள், முன்பாக பிறந்தவள், அதுதான் ஜேஷ்டாதேவியுடைய ஒரு அம்சம். இந்த கோவிலில் ஜேஷ்டாதேவிக்கு தனி சன்னதி உண்டு. அந்த அம்பாளை நீங்கள் போய் அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமியில் கேட்டை நட்சத்திரம் வர அன்னைக்கு போய் நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு தனி முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த வகையில் இந்த கோவிலுக்கு சரவண தீர்த்தம், அந்த தீர்த்தம் அந்த கோயில் புஷ்கரணின்றது சொல்கிறது. அது ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு இடம். இந்த கோயிலுக்கு எல்லாரும் போகிறது அப்படின்றது சாத்தியம் கிடையாது. ஆனால் வாய்ப்பு இருக்கிறவர்கள் உருவாக்கி கொண்டு இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் மிதிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அந்த வகையில் திருமணம் கைகூட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது இந்த கோயில் தான் த பெஸ்ட் கோயில் இந்த பெரம்பலூர் மாவட்டத்திலேயே. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் பெண் பார்த்துட்டு போகிறாங்க. நாங்களும் போய் ஆண்மகன்கள் பெண் போய் பார்க்குறோம். ஆனால் பேசுகிறோம், பிடிச்சிருக்கு. ஆனால் ஏதோ ஒரு சில தடங்கல்கள் ஏற்பட்டு எங்களுக்கு தள்ளி போயிடுது கல்யாணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த கோயிலில் 2 குடும்பத்தினரும் போய் நீங்கள் அமர்ந்து இந்த கோயிலில் நீங்கள் வேண்டிக்கிறீங்க, பேசுகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது திருமணமாக முடிந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பெற்ற ஒரு மண். இங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய அமைப்பு தனி சிறப்பு. நிச்சயமாக சந்தோஷங்கள் அப்படின்றது வாழ்க்கையில் அபரிவிதமாக தேவை. அது கல்யாணமாக இருக்கட்டும், வேலை நிமித்தமாக இருக்கட்டும், கை நிறைய சம்பாத்தியமாக இருக்கட்டும்,
எல்லா விஷயத்தையும் குழந்தை பேராக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் இங்கே அம்பாள் உங்களுக்கு வந்து கூட்டி கொடுப்பா அப்படின்னா அது இந்த ஒரு மண் தான். இந்த கோயிலில் வந்து துர்கா தேவி கிடையாது, அம்பாளே வந்து இங்கே துர்கையாக காட்சி கொடுப்பாள். அதனால தான் இங்கே தனி சிற்பம் வந்து துர்கைக்கு கிடையாது. அதை விட தனி சிறப்பு அப்படின்னா பைரவர். பைரவர் வந்து இங்கே வந்து தன்னுடைய வாகனத்தோடு காட்சி அளிக்க மாட்டார். தனியாக நின்ற கோலத்தில் நமக்கு வந்து காட்சியளிக்கக்கூடிய, தெற்கு நோக்கி காட்சியளிக்கக்கூடிய பைரவர். அபால பைரவர்னு பேர் அவருக்கு. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற பைரவர். இவரை நீங்கள் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய அந்த ராவு காலம் முடிந்து நீங்கள் அவருக்கு வந்து ஒரு விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா, வேலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு, உத்தியோகம், உங்களுடைய தொழில் அப்படின்றது வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சியை நீங்கள் காண முடியும். அந்த அளவுக்கு சக்தி பெற்ற ஒரு இடம்தான் இந்த வாலிகண்டபுரம் வாலீஸ்வரர் கோயில். ராமரே, சாக்ஷாத் ராமரே வந்து இந்த வாலியை மறைந்திருந்து தாக்கி வெற்றி பெற்றதாக தான் ஐதீகம். அந்த அளவுக்கு சக்தி பெற்ற ஒரு கோயில். ஏன்னா ஈஸ்வரன் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்து விட்டார். எவர் தன்னை தாக்கினாலும், போரிலும் சரி, அன்றாட நிகழ்வுகளும் சரி, அவருடைய எதிரியுடைய பாதி பலம் தனக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும் அப்படின்றது ஒரு அவருடைய தேவையாக இருந்தது. அதை பூர்த்தி செய்து கொடுத்தவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரன், வாலீஸ்வரர். அதனால தான் இவருக்கு பேரே வந்து வாலீஸ்வரர்னு பேர். வாலியுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியானது போல் நம் அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற எல்லா விஷயங்களும், சின்ன சின்ன விஷயங்கள், வாலிக்கு அவ்வளோ அப்பேற்பட்ட ஒரு வரனை கொடுத்த அந்த ஈஸ்வரன் நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி செய்கிறது ஏமாத்திரம். அதனால் இவரை போய் நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னா, அது திருமணமாகட்டும், குழந்தை பேராக இருக்கட்டும், உத்தியோக பிராப்தியாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் பூர்த்தி செய்து கொடுப்பார் இந்த வாலீஸ்வரர் அம்பாள், வாலி அம்பிகை. அவ்வளோ சக்தி பெற்ற கோயில். முருகர் இங்கே தனி சிறப்பு, சொல்லவே வேண்டாம். வடக்கு நோக்கி காட்சியளிக்கூடிய தண்டாயுதபாணி, பால தண்டாயுதபாணி அவ்வளவு சிறப்பாக, அவ்வளோ ஏத்தமான ஒரு கோயில். அவசியம் சேவிக்க வேண்டிய கோயில். இந்த கோயிலுடைய தனி விசேஷங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே போல் ஆடி பூரம் சிறப்பாக நடைபெறும். இங்கே கிருஷ்ணருக்கு தனி சன்னதி உண்டு. அந்த கிருஷ்ண ஜெயந்தி நாட்களில் புறப்பாடோடு கிருஷ்ணருடைய ஊர்வலம் உண்டு. அந்த நாட்கள்லையும் போய் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா தனி ஏற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். ஆகையால் தான் இந்த கோயிலில் எல்லா வழிபாடுகளும் ஒரு சிறப்பாக நடைபெற்று வருகின்ற வாலீஸ்வரர் கோயில். இந்த மண் தனி சிறப்பு வாய்ந்த மண். ஆகையால் அனைவரும் சென்று அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவிடைகளே சரணம். நாள் சொக்கலிங்கம் திருவிடைகளே சரணம் சரணம் சரணம்.